ஒரு ஆட்டோக்காரர் அவர் ஆட்டோவில் ஒரு கர்ப்பிணி பெண்ணை ஆட்டோ ஏற்றி செல்கிறார். அவர் ஆட்டோவில் செல்லும்போது பலத்த மழை பெய்து கொண்டிருக்கிறது. பின் அவர் அந்த கர்ப்பிணி பெண்ணை ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து இறக்கி விடுகிறார். அப்போது அந்த கர்ப்பிணி பெண் மழையிலே நனைந்து விடுவாள் என்று தன்னிடமிருந்த ஒரு குடையை எடுத்து அந்த கர்ப்பிணி பெண்ணிற்கு கொடுக்கிறார். குடையை வாங்கிய அந்த கர்ப்பிணி பெண், அண்ணா, இந்த குடையை நான் எப்படி உங்களிடம் கொடுப்பது என்று கேட்டதும் அந்த ஆட்டோக்காரர், வேற யாராவது தேவைப்படுவார்களுக்கு இந்த குடையை கொடுத்து விடுங்கள் என்று கூறினார். ஹாஸ்பிட்டலை பார்த்து செல்லும்போது ஒரு பெரியவர் மழையில் நனைந்து கொண்டிருந்தார். பின் இந்த கர்ப்பிணி பெண் அந்த பெரியவரிடம் இந்த குடையை கொடுத்து மழையில் நனையாமல் இருங்கள் என்று கூறி சென்றார். பின் அந்த பெரியவர் சென்று கொண்டிருக்கும் போது ஒரு பூ விற்கும் அம்மா மழையில் நனைந்து கொண்டிருந்தார். அதை பார்த்ததும் அந்த பெரியவர் தன்னிடமிருந்த குடையை எடுத்து அந்த பூ விற்கும் அம்மாவிடம் கொடுத்து விட்டார். அந்த அம்மா குடையை வாங்கி மழையில் நனையாமல் இருக்கும்போது ஒரு சிறுமி பள்ளி சீருடையில் மழையில் நனைந்து வந்து கொண்டிருந்தாள். பின் அந்த பூ விற்கும் அம்மா தன்னிடமுள்ள அந்த குடையை அந்த சிறுமியிடம் கொடுத்தார். அந்த சிறுமி அந்த குடையை வாங்கி மழையில் நனையாமல் குடையை பிடித்து வீட்டுக்கு செல்லும் போது அந்த சிறுமியின் அப்பா, மகள் மழையில் நனைந்து வருவாளே என்று பதட்டமாக இருந்தார். அந்த அப்பா வேற யாருமில்லை, அந்த ஆட்டோக்காரர் தான். அந்த குடை அவர் கொடுத்த குடை. ஸோ இதுல மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுங்க. லைஃப் நல்லா இருக்கும். வெள்ளத்தில் தவிக்கிற ஒருத்தருக்கு நீங்க படகு கொடுத்தீங்கன்னா பாலைவனத்துல நீங்க தவிக்கிறப்ப அது ஒட்டகமா வந்து நிற்கும். இந்த மாதிரி ஸ்டோரி கேட்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.